முன்னொரு காலத்துல அதிமுகன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. பச்சை பசேல்னு ரெட்டை இலைகளால நிறைஞ்சிருந்த அந்த ஊர்ல எம்ஜிஆர், ஜெயலலிதான்னு 2 ஊர் தலைவர்கள் இருந்த வரைக்கும் அந்த கிராமம் எந்த கவலையும் இல்லாம ஒத்துமையா இருந்தாங்க. ஆனா எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு யார தலைவரா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அந்த ஊர் மக்களுக்குள்ளேயே பெரிய சண்டை வந்துச்சு. நம்ம ஊருக்கு புதுசா தலைவர் வேணும். பேசாம முன்னாள் தலைவருக்கு உறுதுணையா இருந்த சசிகலாவையே தேர்ந்தெடுத்துடலாமா? அட, நம்ம செங்கோட்டையன் இருக்காரு, அவருக்கு இந்த கிராமம் பத்தின அனுபவமும் அதிகம். பேசாம அவரையே தேர்ந்தெடுத்துடலாம். அட சும்மா இருங்க ஐயா, இன்னும் நிறைய பேர் இந்த கிராமத்துக்காக பாடுபட்டு இருக்காங்க. யாரை தலைவராக போட்டாலும் மற்றவங்கலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்றது? பேசாம இந்த அதிமுக கிராமத்துல யாரெல்லாம் தலைவர் பதவிக்கு நிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் நிக்கட்டும். ஆனா நமக்கு யார் அதிகமா பணம் தராங்களோ அவங்களையே தலைவரா மாத்திடலாம். இதனால நமக்கும் பணம் கிடைக்கும் இல்ல அப்படின்னு அந்த குழு பேசிக்கிறாங்க. இதனால ஊருக்கு தலைவரா இருந்தா செலவு பண்ணணும்னு யாருமே அந்த பதவிக்கு வர தயாரா இல்ல. அந்த சமயத்துல கிராமத்துக்கு வெளியே ரோடு போட்டுட்டு இருந்த பழனிசாமி அப்படின்றவன் அந்த குழுல இருக்கவங்க கிட்ட போய் ஒரு விஷயத்த சொல்றான். என்னையா, பணம் கொடுத்தா தலைவர் பதவி கிடைக்கும்னு என்கிட்ட யாருமே சொல்லலையே. உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா அந்த பணத்தை நான் கொடுக்கறேன். என்னையே இந்த அதிமுக கிராமத்துக்கு தலைவர் ஆக்கிருங்கய்யா. ரோடு போட்டதுல நிறைய பணம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறாரு பழனிசாமி. உடனே அந்த குழுவுல இருக்கிறவங்க, அட இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு? நமக்கு பணம் கிடைச்சா போதும், பேசாம சரின்னு சொல்லிடுவோம். ஆனா கிராம மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன சொல்றது? இப்பவே நிறைய பேர் சசிகலாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே. பேசாம அந்த அம்மாவுக்கும் பணத்தை கொடுத்துட்டு ஊருக்குள்ள மேடையை போட்டு ஒரு நாடகத்தை போட்டுருவோம். என்னையா சொல்றீங்க? ஆஹா, நல்ல திட்டம்யா, அப்படியே பண்ணிடுவோம். அடுத்த நாள் அவங்க திட்டம் போட்ட மாதிரியே எல்லாருக்கும் காசும் கொடுத்து ஒரு மேடைய போட்டு பழனிசாமி சசிகலா கால்ல விழுறா மாதிரி விழுந்து ஊருக்கு முன்னாடி ஒரு பெரிய நாடகத்தையே போடுறாங்க. இப்படி அதிமுக கிராம மக்களை ஏமாத்தி கிராம தலைவராகிறாரு பழனிசாமி.